Ration Train Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals. இதுல exercise 7.2 பார்க்க போறோம். Integrate the functions. இதுல question number 19. e power 2x minus 1 by e power 2x plus 1. First step சொல்லுங்க. Let I which is equal to integral e power 2x minus 1 by e power 2x plus 1 dx. ஓகேவா? கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நாம இன்டகிரேட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைடிங் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். பை இ பவர் எக்ஸ். அதாவது இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இ பவர் எக்ஸால் டிவைட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ ஐ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்? இன்டகிரல் இ பவர் 2x மைனஸ் 1 பை இ பவர் எக்ஸ்னு ஆகிடும் பை இ பவர் 2x ப்ளஸ் 1 பை இ பவர் எக்ஸ்னு ஆகிடும். சரியா? இங்கே டிஎக்ஸ் அப்படியே தான் இருக்குது. கிளியராக இது வரைக்கும்? ஓகே, இப்போ சொல்லுங்கள். இந்த e power 2x மைனஸ் 1 இருக்கு இல்லையா, இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனுக்குமே இந்த e power x சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம பிரித்து எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? e power 2x by e power x மைனஸ் 1 by e power x இப்படி எழுதலாம். சரியா? அதே மாதிரி இங்கே e power 2x by e power x ப்ளஸ் 1 by e power x இப்படி எழுதலாம். சரியா? இன்டூ dx. ஓகேவா? இப்போ திருப்பி இது எப்படி எழுதலாம்? விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல், இங்கே பாருங்கள், இ பவர் 2x பை இ பவர் எக்ஸ். இந்த இ பவர் எக்ஸு டினாமினேட்டில் இருக்குது, இது நியூமரேட்டில் இருக்குது. ரெண்டோட பேஸுமே இ தான். இப்போ என்ன பண்ணலாம்? 2x மைனஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம். அதாவது இந்த எக்ஸ் மேலே வரும்பொழுது இந்த பவரோட மைனஸில் வரும். அப்போ 2x மைனஸ் எக்ஸ்னு வரும். இப்போ என்ன ஆகும்? 2x மைனஸ் எக்ஸ் என்னது? எக்ஸு. கரெக்டா? மைனஸ் இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது நியூமரேட்டில், இங்கே இ பவர் எக்ஸ் இருக்குது. ஸோ இது மேலே வந்துச்சுன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ்னு ஆகும். அதாவது இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 வரும். ஸோ 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் என்னது? இ பவர் மைனஸ் எக்ஸ் தானே தான் எழுதியிருக்கோம். சரியா? பை அதே மாதிரி தான் இங்கேயும் அதே தானே இதுவும். ஸோ இ பவர் எக்ஸு ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இப்படி வந்துடும். புரியுதா இது? ஓகே, இப்போது இந்த இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டியூஷன் போட போகிறோம். அப்போ புட் டி விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ஃபுல் ஃபங்க்ஷனையும் நான் டி அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த டி அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ டிடி பை டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா சொல்லுங்கள். இது இன்டகிரேஷன். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் டி பை டிஎக்ஸ் ஆஃப் e power x which is equal to என்ன வரும்? e power x தான் வரும். கரெக்டா? இப்போ சொல்லுங்க, e power x with respect to x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான். சரியா? ப்ளஸ் அதே மாதிரி இதுவும் அதே ஃபார்ம்ல தானே இருக்கு. பட் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power மைனஸ் எக்ஸ் வந்துடும். தென் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மேலே இருக்க எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் 1 வரும். கரெக்டா? ஏன்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் 1 இருக்குது. சரியா? இப்போ மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1. புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ், இந்த மைனஸ் சென்டரில் வந்துடும். ஸோ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். சரியா? இதுதான் என்னது? டிடி பை டிஎக்ஸ். அப்போ டிடி என்னது? டிடி விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் dx. இந்த dx இந்த சைடில் வந்துடும். இந்த ரெண்டு டேர்முக்குமே dx சொந்தம். அதனால் என்ன பண்ணிக்கணும்? ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கணும். புரியுதா இது? ஓகே, இப்போ பாருங்கள், இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ், அதுக்கு பதிலாக நமக்கு டிடின்னு கிடச்சிருக்கு. கரெக்டா? ஓகேவா? நம்ம இந்த இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸை டி அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ எப்படி வந்துடும்? இது இன்டகிரல் டிடி பை டி அப்படின்னு கிடச்சிரும். புரியுதா இது? ஓகே, அப்போ I which is equal to integral
டிடி பை டி அப்படின்னு கிடைச்சிரும். சரியா? இது எப்படி எழுதலாம்? இன்டகிரல் 1/t dt அப்படி எழுதலாம். ஃபார்முலா சொல்லுங்க. we know that integral 1/x dx which is equal to என்னது? log mod x plus c. கரெக்டா? இப்போ இங்கே என்ன ஆகிடும்? எக்ஸுக்கு பதிலாக டி இருக்குது. அப்போ log mod t plus c அப்படின்னு கிடச்சிரும் i. புரியுதா? ஓகே. இப்போ டி என்ன சொல்லுங்கள்? இங்கே பாருங்கள், டீன்றது e பவர் எக்ஸ் ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? அப்போது therefore i which is equal to log of e power x plus e power minus x plus c. கரெக்டா? இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?